என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா, வெளிய பார்வதி தவம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இப்ப நேரா பூஜை ரூமுக்கு வந்து அந்த வாளைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சுமா? ஆண்டி, உங்க கண்ணுல ஏதோ கலக்கம் தெரியுது. பார்வதியோட கோலத்துக்கும் அந்த வாளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆண்டி? சொல்லுங்கக்கா, அது என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்றேன். இப்ப பார்வதி உட்கார்ந்திருக்காளே, அந்த தவத்துக்கு சத்திய பிரமாண தவம்னு பேரு. சத்திய பிரமாண தவமா? சாதாரணமா கேட்டா கிடைக்காதுங்கிற ஒரு விஷயத்த இந்த மாதிரி தவம் இருந்து வரமா கேட்டு வாங்கறதுங்கிறது நம்ம ஆதிக்கடவூர் பரம்பரையில காலங்காலமா இருந்து வர்ற ஒரு பழக்கம். இந்த தவத்தை நம்ம வீட்டு வாசல்ல வந்து இப்படி யார் வேணாலும் செய்யலாம். இப்போ பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பெரிய விளக்கோட உட்காரணும். 3 நாளைக்கு என்ன நடந்தாலும் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. தியானத்துல இருந்தும் கண் முழிக்க கூடாது. பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. இந்த தவத்துல உட்கார்றவங்க நோக்கம் நல்லதா இருக்கணும். அப்பதான் அவங்க எதிரில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அகல் விளக்கு நின்னு எரியும். அவங்க மனசுல தப்பான நோக்கம் இருந்தா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு அதுவா அணைஞ்சிடும். அப்படி விளக்கு அணைஞ்சிட்டா தவம் பண்ணவங்க தனக்குத்தானே உயிரை மாச்சிக்கிட்டு செத்து போயிடணும். உட்கார்ந்திருக்காளா? ஆமா. ஆதிக்கடவூர் பரம்பரையில இந்த மாதிரி சத்திய பிரமாண தவம் நடந்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல இந்த சத்திய பிரமாண தவத்தை செஞ்சவரு நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நாகராஜா பூபதி, அதாவது அந்த நந்தினியோட தாத்தா. நாகபுரி வம்சத்துக்கும் ஆதிக்கடவூர் வம்சத்துக்கும் ரொம்ப நாளா பகை இருந்தாலும் நந்தினியோட தாத்தா நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து சத்திய பிரமாண தவத்துல உட்கார்ந்து தவத்தை நல்லபடியா முடிச்சிட்டாரு. என் அப்பா ராஜசேகர பூபதி கிட்ட இனிமே நமக்குள்ள பகை வேண்டாம், நண்பர்களாவே இருந்துடலான்னு வரம் கேட்டாரு. என் அப்பாவும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து நட்போட பழகிட்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நந்தினியோட தாத்தா தப்பான எண்ணத்துல தவம் பண்ணிருக்காரு. அதனால தவத்துல இருந்த விளக்கு அணைஞ்சு போயிருக்கு. ஆனா அவர் அணைஞ்ச விளக்கை ஏத்தி வச்சு என் அப்பா கிட்ட உண்மைய மறைச்சு ஏமாத்தி வரத்தை வாங்கியிருக்காருன்னு. இந்த உண்மை தெரிஞ்ச என் அப்பா நந்தினியோட தாத்தாவை தேடி போய் நியாயம் கேட்டு நடந்த சண்டையில தான் என் அப்பாவை அவர் அநியாயமா கொன்னுட்டாரு. ஓ, அப்ப நம்ம தாத்தாவோட சாவுக்கு இந்த தவம் ஒரு காரணம்னு சொல்லுங்கம்மா. அப்படிப்பட்ட இந்த கடுமையான தவத்தை பார்வதி எதுக்காகமா பண்ணணும்? ஒண்ணுமே புரியலம்மா. அக்கா,
பார்வதி ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இப்படி உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் அந்த விளக்க அணைச்சிட்டுமா, அவ தவத்தை கலைச்சிட்டுமா? எதிரியா இருந்த நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நாகராஜா பூபதி செஞ்ச தவத்தைய அனுமதிச்சு வரம் கொடுத்த பரம்பரை எங்க ஆதிக்கடவுர் பரம்பரை. நீ இந்த பரம்பரையில வந்திருந்தா உன்னோட புத்தி இப்படி போயிருந்திருக்காது. பார்வதியோட 3 நாள் தவத்துக்கு யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. உனக்கும் பார்வதிக்கும் இன்னைக்கு மறக்க முடியாத நாளா இருக்குன்னு நேத்து சொல்லிட்டு போனேன். ஆனா இப்படி ஒரு நாள் அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. யாரும் எதிர்பார்க்காத இப்படி ஒரு அதிரடியான முடிவை பார்வதி எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலையில எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை நான் எடுப்பேன்னு பார்வதிக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் ஏதாவது அந்த மாதிரி முடிவு எடுத்துருவேன்னு பயந்துதான் பார்வதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சத்திய பிரமாண தவம் ரொம்ப கடுமையானதுன்னு அம்மா சொன்னதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால பார்வதியோட உயிர் கூட ஆபத்து ஏற்படலாம். பார்வதி எதுக்காக தன் உயிரை பணைய வச்சு இப்படி ஒரு தவம் செய்யணும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது. பார்வதி உனக்காகத்தான் இப்ப இந்த தவத்துல உட்காந்துருக்கு. எனக்காகவா? ஆமா ஆதி, பார்வதி ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கு. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல. ஆதி, நீ பார்வதிட்ட நல்ல முடிவா எடு, இல்லன்னா யார் எதிர்பார்க்காத முடிவை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தில்ல. ஆமா, பார்வதி நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்திருக்கோம். ஒருவேளை நீ உன் காதல் விஷயத்த நேரா போய் உன் அம்மாட்ட சொல்லிட்டா அதனால என்ன நடக்கும்னு பார்வதி யோசிச்சு பார்த்திருக்கோம். அதனால ஏற்பட போற விபரீத முடிவுகளை நினைச்சு பார்வதி பயந்து போயிருக்கும். அதனால இந்த பிரச்சனை ஸ்மூத்தா முடிக்கணும்னு நினைச்சு பார்வதி இந்த தவத்தை கையில் எடுத்திருக்குது. இப்ப இந்த 3 நாள் தவத்தை நல்லபடியா முடிச்சுட்டு பார்வதி உன் அம்மா கிட்ட வந்து உன்னை வேணும்னு வரம் கேட்டா உன் அம்மாவால அதை மறுக்க முடியுமா? கொடுத்துதானே ஆகணும். பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும்னு முடிவு பண்ணித்தான் பார்வதி இப்படி தவத்தில் உட்கார்ந்து இருக்குது. கண்டிப்பா உன் அம்மா கிட்ட வரமா ஒன்னதான் கேட்க போகுது. அதனால பார்வதி தவத்தை நினைச்சு நீ கவலைப்படாத. பெரிய தம்பி, டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். டேபிள்ல வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஆதி, சாப்பிடாம ஏன் டிஃபனை ஒதுக்கி வைக்கிற? பார்வதி எதுவுமே சாப்பிடாம தவத்தில் இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? பார்வதி தவத்தில் இருக்கிற இந்த 3 நாளும் நானும் சாப்பிட போறதில்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்ல. பார்வதி வீட்டுக்கு வெளியே தவம் இருந்தா நீ வீட்டுக்கு உள்ள தவம் இருக்கிறதா சொல்ற. அப்புறம் ஏன் பட்டமாட்ட டிஃபனை வச்சுட்டு போன்னு சொன்ன? வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம்ல. நான் டிஃபன் வேணான்னு சொல்லி திருப்பி அமிச்சா அது அம்மாக்கு தெரிஞ்சிடும். அவங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. அதனாலதான் வச்சுட்டு போக சொன்னேன். பார்வதி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி தவத்துல உட்கார்ந்து இருக்குது. நீ யாருக்கும் தெரியாம தவத்துல இருக்க போற, அப்படித்தானே? இந்த விஷயத்தை நீ வீட்டுல யார்கிட்டயும் சொல்றத? சொல்ல மாட்டேன் ஆதி. நான் எப்பவும் உன் காதலுக்கு சப்போர்ட் பண்றவன். உன் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். கீப் இட் அப்.
என்னத்த என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்படி அதிரடியா தவத்துல உட்கார்ந்துருக்காளே இந்த சமையல்காரி, இவ தவத்தை எப்படி கலைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்வதியோட 3 நாள் தவத்துக்கு யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ணிடக்கூடாதுன்னு பெரியத்த சொல்லியிருக்காங்க. அத மறந்துட்டீங்களா அத்த? ஏய், அந்த அகிலாண்டேஸ்வரி சொல்றத அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் இந்த சமையல்காரி பார்வதி இல்ல. இந்த சமையல்காரி தவத்தை முடிச்சதும் நேரா அந்த ஆதியத்தான் வரமா கேட்க போறா. அகிலாண்டேஸ்வரியும் அந்த வரத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆதி மாமாவை பார்வதி வரமா கேட்டா பெரியத்த அந்த வரத்தை கொடுத்துருவாங்களா அத்த? எதிரியா இருந்த நந்தினியோட தாத்தாவையே தவத்தை பண்ண அனுமதிச்சு அவர் கேட்ட வரத்தை கொடுத்தவர் தான் இந்த அகிலாண்டேஸ்வரியோட அப்பா. அந்த ரத்தம் தானே இந்த அகிலாவோட உடம்புலயும் ஓடும். கண்டிப்பா தன்னோட குடும்ப பாரம்பரிய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காவது இந்த சமையல்காரி கேக்குற வரத்தை அகிலா கொடுத்துதான் ஆகணும். அத்த அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது அத்த. கேவலம் அந்த சமையல்காரி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகள் ஆகுறதா? இதை என்னால தாங்கிக்கவே முடியாது அத்த. அகிலாண்டேஸ்வரி அத்தைக்கு மருமகளா ஆக வேண்டியன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குற ரகுவுக்கு பொண்டாட்டியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பார்வதி தான். அத்தை இவளை தவம் பண்ண விடக்கூடாது அத்தை. ஏதாவது பண்ணி இந்த தவத்தை கலைக்கணும். ஆமா உமா, இந்த சமையல்காரி சரியா தவத்தை முடிக்கிறதுக்கு நாம விட்டுறக்கூடாது. ஏதாவது செஞ்சு இவ தவத்தை பண்ண விடாம கெடுக்கணும். தவத்தை முடிக்க முடியலேன்னு அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். அப்ப நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். கரெக்ட் அத்தை. பார்வதி தவத்தை கலைக்க சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணுங்க. அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஏதாவது யோசி. எனக்கு இப்படி எல்லாம் யோசிச்சா எந்த ஐடியாவும் வராது. ஏதாவது சாப்பிட்டுட்டே யோசிச்சாதான் ஐடியா வரும். அப்படியே வாயில நல்லா வந்துட போகுது. ஏண்டி நீ இன்னும் திருந்தவே இல்லையா? அத்தை அது நம்ம பரம்பரைக்கானது, எப்படி அத்தை மாத்த முடியும்? சரி சரி, எதையாவது தின்னுக்கிட்டே போய் யோசி. நம்ம 2 பேரும் ஒண்ணா நிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனி பிரச்சனை வரும். நானும் யோசிக்கிறேன். உனக்கு ஏதாவது ஐடியா வந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க அத்தை. போ. இதுல இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. சரிக்கா. வாங்க சுந்தரம், உங்களை அம்மா மேல வர சொன்னாங்க. என்ன யோசிக்கிறீங்க சுந்தரம்? சீக்கிரம் போங்க, அம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ போறேம்மா. அம்மா, பா சுந்தரம். சத்திய பிரமாண தவத்தை பத்தி பார்வதிக்கு எப்படி தெரியும் சுந்தரம்? அம்மா, பார்வதிக்கு சின்ன வயசுல நம்ம ஐயாவோட அருமை பெருமைகளையும் பரம்பரையை பத்தியும் நான் கதையா சொல்லியிருக்கேன். அப்ப ஐயாவோட சாவுக்கு காரணமான இந்த தவத்தை பத்தியும் சொல்லியிருக்கேம்மா. அப்ப நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாவி மக இப்ப இப்படி பண்ணிருக்கா. பார்வதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சரி, அதை விடு. பார்வதி மனசுல ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? அவ ஆசைப்பட்ட எதையாவது நீ வேண்டான்னு சொல்லி தடுத்திருக்கியா? பெரிய ஞாபகமா நான் வச்சிருந்த பொருளை எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்க. ஆனா அவர் நினைப்பு என் மனசுல இருக்கே.
அதை எப்படிப்பா உங்களால எரிச்சு சாம்பலாக்க முடியும்? இந்த விஷயத்தை அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அம்மா கிட்ட உண்மையை மறைக்கிறது தப்புதான். இத்தனை நாளா மறைச்சது மாதிரி இப்பவும் மறைச்சிடுவோம். வேற வழியே எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு சுந்தரம். பார்வதி சின்ன பொண்ணு, ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டிருக்கலாம். நீ தகுதிய காரணம் காட்டி வேண்டான்னு சொல்லி மறுத்து இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலம்மா. தன் தகுதியை மறந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படுற பொண்ணுலம்மா பார்வதி. சின்ன வயசுல நீ சொன்ன தவத்தை ஞாபகமா மனசுல வச்சிருந்து இப்ப அந்த தவத்தை பார்வதி கையில எடுத்திருக்கான்னா அவ மனசுக்குள்ள ஏதோ பெரிய ஆசை இருக்கணும் சுந்தரம். உன்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாதுன்னு பார்வதிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல சாதாரணமா என்கிட்ட கேட்டாலும் அது நடக்காம கூட போயிடலாம். இல்லனா நீ தடுத்து நிறுத்திடலாம். இப்படியெல்லாம் யோசிச்சுதான் பார்வதி இந்த சத்திய பிரமாண தவத்தை கையில எடுத்திருக்கா. பார்வதி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. பார்வதி இப்படி தவத்துல உட்கார போற விஷயம் கூட சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் அவளை இப்படி விட்டுருக்க மாட்டேம்மா. சரி, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. கிளம்பு. சரிங்கம்மா. அக்கா, நீ எதுக்காக இப்படி தவத்துல உக்காந்துருக்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா நீ தவத்துல உக்காந்துருக்கன்னா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். நீ தவத்துல இருக்கிற இந்த 3 நாளுமே நானும் உனக்கு துணையாவே இருக்கேன்க்கா. டேய் கணேசா, இங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வீட்டுக்கு வா. அக்காவுக்கு துணையா நான் இங்கே இருக்கேன்ப்பா. எனக்கு வினையா வந்து வாச்சிருக்கிற இவளுக்கு நீ துணையா இருக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு வா, போலாம். அப்பா, ஏன்ப்பா இப்படி கோவப்படுறீங்க? உங்க அக்கா பண்ணிருக்கிற காரியத்துக்கு கோவப்படாம பாராட்டவா முடியும்? தவா இருக்கிறதுல என்னப்பா தப்பு? உங்க அக்கா தவம் பண்ணடா, அம்மாவுக்கு எதிரா சவால் விட்டு தரடா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. முதல்ல எந்திரிச்சு வா. அப்பா, வாடா. என்ன விடுங்கப்பா. நான் அக்காவுக்கு துணையா இங்கே இருக்கேன். நீங்க வேணா வீட்டுக்கு போங்கப்பா. இவ நல்லத நினைச்சு தவம் பண்ணா நானே துணையா இருக்க சொல்லுவேண்டா. இவ மனசுல நல்லது நினைக்கல. சோறு போட்ட குடும்பத்துக்கு துரோகம் பண்ண துணிஞ்சிட்டா. அதனாலதான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கான பலனை அவ கண்டிப்பா அனுபவிப்பா. வாடா. அப்பா, அப்பா வேணாப்பா. நான் அக்காவுக்கு துணையா இங்கே இருக்கேன்ப்பா. அப்பா, என்ன விடுங்கப்பா. ஏண்டா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க. வாடா. அப்பா, அப்பா, என்ன விடுங்கப்பா. நான் சொல்றது கேளுங்கப்பா. அப்பா, அக்கா அங்க தனியா இருக்கும். என்ன விடுப்பா. டேய், இனி உன் அக்காவை மறந்துடு. அவ்வளவுதான். அவ செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. போடா. ஏன்ப்பா அப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க? அக்கா அப்படி என்னப்பா தப்பு பண்ணுச்சு? உங்க அக்கா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காடா கணேசா. அம்மா கைய புடிச்ச அன்னைக்கே அவ கைய துண்டாக்கி இருந்தா அவளுக்கு இன்னைக்கு இவ்வளவு துணிச்சல் வந்திருக்காது. அப்ப மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு அம்மாவுக்கு எதிரா சவால் விடுற மாதிரி சத்திய பிரமாண தவத்துல உட்காந்துகிட்டு இருக்கா. ஒரு நாளும் அக்கா அம்மாவுக்கு எதிரா ஒரு காரியத்தையும் செய்யாதுப்பா. அக்கா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான்ப்பா அதை ஆரம்பிச்சிருக்கோம். நான் அக்காவுக்கு தனியா பக்கத்துல இருக்கேன்ப்பா. டேய் கணேசா, எப்ப என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம உங்க அக்கா இப்படி ஒரு காரியத்துல இறங்கினாலோ அப்பவே அவ செத்துட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்க போக கூடாது. அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அக்கா மனசுல ஏதோ ஒரு நல்லது நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. நீங்களும் அக்காவை நம்புங்கப்பா. என்ன போக விடுங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா விடுங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. உனக்கு புரியும்.
ஆனா புரியாத மாதிரி நடிப்பேன். ஏற்கனவே பெரிய தம்பி விஷயத்துல அக்கா என்ன தப்பு பண்ணிடுச்சுன்னு என்ன பார்த்து கேட்ட வந்தானே நீ. நான் எப்பவோ உன் அக்கா கிட்ட சொன்ன சத்திய பிரமாண தவத்தை மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு இப்ப தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறத சாதிச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அம்மா வீட்டு வாசலையே தவத்துல உட்கார்ந்துருக்கான்னா உன் அக்கா எவ்வளவு அழுத்தக்காரியா இருக்கணும். பெத்த அப்பா எனக்கே விசுவாசமா நம்பிக்கையா நடந்துக்காத இவ அம்மாவுக்கு நம்பிக்கையா விசுவாசமா நடந்துக்க போறாளா? மனசுல கெட்ட நோக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிற அக்காவோட எண்ணம் ஒரு நாள் நிறைவேற போறதில்ல. தப்பான நோக்கத்தோட யாரு தவம் பண்ணாலும் விளக்கு தான அணைஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் அக்கா அவ கையாலேயே அவ உயிரை மாச்சுக்கத்தான் போறான்.